உண்மையை சொல்லுங்கள். நிஜமாகவே நீங்கள் யாராவது கிளையண்ட்டை ட்ரெயின் பண்ணுறீங்களா? டேய், ஏன்டா இப்படி அக்கப்போர் பண்ணுறீங்க? புரியுதா இல்லையா உங்களுக்கு? இல்லை, இன்டென்ஸாக ட்ரெயின் பண்ணுன்னு சொல்கிறீங்க, டு தி ஃபெயிலியர் ட்ரெயின் பண்ணுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது கூட இந்த பிகினர் இதை ட்ரை பண்ணாதீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன குடியா முடிய போகுது? பிகினர்ஸ் பேசிக் டெக்னிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அவங்க பாடி ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்க்கு நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணும். மாடரேட் வெயிட்டில் அவங்க எக்ஸிக்யூஷனில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டு தி ஃபெயிலியர் பண்ணுங்கன்னு புஷ் பண்ணி டூ மச் ஃபேட்டிக் ஆகி அவன் ஒரு வாரம் ஜிம் பக்கமே வரமாட்டேன்றான். இல்லைடா தம்பி, நீ பிகினரு, இந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு நம்ம சொன்னால் அவன் கேட்குறான். 50K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான், அவன் கரெக்டாக தானே சொல்லுவான். எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க பார்த்தியா? சொல்ல வர்ற விஷயத்த கொஞ்சம் முழுசாவது சொல்லுங்கள். 30 செகண்ட் வீடியோ போடுறீங்க, ஒரு 5 செகண்ட் சேர்த்து இதை பிகினர் பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது, இதை இன்டர்மீடியட் பண்ணக்கூடாது, இதை அட்வான்ஸ்டு எல்லாருமே பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் என்ன குறைஞ்சா போகுது?